உண்டாவதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரும் ஆகிய திரியேக தெய்வத்தினுடைய நாமத்தினாலே ஆமென். இந்த பரிசுத்த நாளிலே இந்த காலை ஆராதனைக்காக நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். இந்த அருமையான மாதத்தினுடைய இந்த கடைசி பரிசுத்த நாளிலே அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்மை நாமே தாழ்த்தி அவரை நோக்கி பார்க்கவும், கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல காலை நேரத்திற்காக, இந்த குளிர்ச்சியான வேலைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நம்மை நடத்தும்படியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாக நம்மை நாமே தாழ்த்தி நம்முடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள், மீறல்கள் எல்லாவற்றையும் கூட நாம் தேவ சமூகத்திலே மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் ஆண்டவர் பாதத்திலே அறிக்கையிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நேற்று இன்றும் என்று மாறாமல் ஜீவிக்கிறவரே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்குரிய நாள் ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழுந்த நாள் ஆண்டவரே, உம்மை விடுதலையோடு கூட உம்முடைய சமூகத்திலே கூடி ஆராதிக்கக்கூடிய ஒரு நாள் ஆண்டவரே. இந்த நாளிலும் உமக்குள் நேரலை ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற உம்முடைய அடியார்களுக்காக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஆராதனையிலே உம்முடைய மாறாத பிரசன்னம் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று பாடல்கள் மூலமாக, துதி ஸ்தோத்திர ஆண்டவரே வார்த்தைகள் மூலமாக உமக்கு நன்றி செலுத்துவோம். இந்த அருமையான நாளிலே நாங்கள் கேட்டு போகிற உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற எங்கள் அன்பு ஆண்டவரே, இதோ இந்த கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் வேலை அடைத்து ஆண்டவரே தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு, வியாதிகளை நெருங்காதபடிக்கு மட்டும் பாதுகாத்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். இனிமேலும் நீர் பாதுகாத்து நடத்த போகிறதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தருவீராக. துவக்கம் முதல் முடிவு மட்டும் மாறாத உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாற்றி போடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இவ்வாராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 32வது பாடல், கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேஸ்வரிலே ஆகுமகிழ்ந்தே நாம் ஆரம்பிப்போம். பாடலின் பாடி தேவநாமத்தை கிருபையிலே
சங்கீதங்களின் புத்தகம் 116வது சங்கீதத்தை முறையாக மாறி மாறி வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 116வது சங்கீதத்தை நாம் திருப்பி முறையாக வாசிப்போம். இந்த பரிசுத்த நாளின் காலை நேரத்திலே நாம் தேவனுடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படி வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்திலே ஆராதனையிலே நாம் பயபக்தியோடு பங்கு பெறுவோம். சங்கீதங்களின் புத்தகம் 116வது சங்கீதம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். என் ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மன கலக்கத்திலே சொன்னேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமை உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த கண்களை மூடி நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். ஒரு பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதைக்கு உட்பட்டு பிறந்தான். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவருந்து எழுந்தறினார். பரம்பத்துக்கு சர்வல்ல பிதாவாக தேவன் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவளுக்கு உயிரோரை மரித்தோர் நியாயம் தூக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன்.
பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரிய வீழ்த்துதலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். நபியான நாளின் காலை நேரத்திலே அப்படி நாமத்திற்கு மகிமையும் கனமும் துதியும் செலுத்தும்படியாக இதுவரை நம்மை எல்லா சூழ்நிலையிலிருந்து நம்மை நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்தி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பெனத்தான். நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து வருகிற பலவிதமான சோதனைகளை, உபத்திரவங்களை, நெருக்கடிகளை, வியாதியின் பிடிகளை, சஞ்சலங்களை, தவிப்புகளை ஆண்டவர் மாற்றி போடுகிறவராயிருக்கிறார். இந்த அருமையான மாதம் துவங்கி நாம் பிரியமானவர்களை இது 26ஆம் நாள் வரையும் அப்படி மாறாத கிருபையினாலே நம்மை நடத்தி வந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார அவருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபித்து பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஆயத்தப்பட போகிறோம். தேவ சமூகத்திலே துதிப்பதற்கு நாம் நம்மை நாமே ஒப்பு கொடுத்து ஆமென் ஆயத்தமாயிருப்போம். இந்த காலை நேரத்தில் அப்படி சமூகத்திலே நாம் ஓடோடி வந்த நாட்களை நினைவு கூர்ந்து பார்ப்போம். எப்பொழுது நான் தேவனுடைய சமூகத்திலே போய் நிற்பேன் என்று சொல்லி அந்த வாஞ்சியை ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றும்படியா, திரும்பவும் நம்மை உயிர்ப்பிக்கும்படியா, திரும்பவும் நம்முடைய தப்பிதங்கள் எல்லாம் மன்னித்து நாம் உண்மையாகவே மனம் திரும்புதலை பெற்றவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்து அவரை கடமைக்காக அல்ல, பாரம்பரியமாய் ஆராதிக்கிற ஆராதனையா அல்ல, முழு இருதயத்தோடு ஆராதிப்பதற்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே ஒப்பு கொடுத்து இப்போதும் தயவாய் ஆண்டவரே இதோ இந்த உலகத்தில் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுவரை கண்டிராத பார்த்திராத மரண செய்திகளை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே எங்களை பாதுகாத்ததே, உமது கரம் எங்கள் மீது இருந்து ஆசீர்வதித்ததே நன்றி என்று சொல்லி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Praise the Lord. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்பும்
பிரசன்னங்களை நிரப்பட்ட ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களை நாங்களே ஆயத்தப்படுத்திக் கொள்ள ரத்தத்தினால் ஆண்டவரே இப்பொழுது எங்களை கழுவி சுத்திகரியும். எங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேளும் ஆண்டவரே. சமூகத்தில் நாங்கள் இந்த கால நேரத்தில் எங்கள் திருச்சபை குடும்பங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஒவ்வொரு ஆண்டவரே பெரியவர்கள், சகோதர சகோதரிகள் எல்லாருக்காக நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு ஆவியானவர் பதில் தருவீராக. ஒவ்வொரு தேவையை சந்திப்பீராக, ஒவ்வொரு வியாதிகளை மாற்றுவீராக. இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் பிரசன்னத்தினாக உணர்ந்து நன்றி செலுத்துகிறவர்களாக நீங்கள் தொடர்ந்து வழிக்கு வழியாக செல்கிறோம். ஆண்டவரே, இது மாறாத பிரசன்னம் எங்களை நடத்துவதாக என்று ஜெபிக்கிறோம். தடைகளை எல்லாம் மாற்றி போகிறோம். எங்கள் திருச்சபை குடும்பங்கள் எல்லாரும் ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கு பெற்றவர்களுக்கு நன்றி செலுத்த உதவி செய்கிறார். நேரடி வழியாக இந்த ஆராதனையை பங்கு பெற்றிருக்கிற எல்லாருடைய கட்டுரை பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மீதும் மாறாத பிரசன்னம் ஊற்றப்படட்டும். ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அதில் எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசித்து கொள்ளாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கு உடையவைகளே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளை காலை வேளையிலே நம்முடைய தியானத்திற்காக குறிக்கப்பட்ட வேத வசனத்தை வாசித்து நாம் சற்று நேரம் துதி பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நேரடியாய் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையில குறிக்கப்பட்ட திருமறை பகுதியை நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 4 வசனங்கள் உள்ள 4 வசனங்கள் மட்டும் உள்ள வேத பகுதியை போதகர் அவர்கள் முன்னே வந்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 21ஆம் அதிகாரம் 1 - 4 வசனங்கள். வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 4 முடிய. லூக்கா 21 வசனம் 1 முதல் 4 முடிய. அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியில் தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதை கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். வாசிக்க பாடம் வாசிக்க. இன்றைக்கு முழு நேர நடந்து உத்தரவு நடந்தாலும் இன்றைக்கு வீடுகளோறும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி இன்றைக்கு இல்லங்கள் தோறும் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த பரிசுத்த நாளை நாம் ஒவ்வொருவரும் நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இன்றைக்கு உலகமெங்கும் பரவி கிடக்கிற இந்த கொடிய வைரஸ் ஆனது நிர்மலமாக்கும்படியாக ஆண்டவர் நம் மீது மனமிறங்கி வரும்படியாக நாம் ஒவ்வொரு தெய்வ சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். அவர் நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தெய்வம் அல்லவா. நம்மை ஒருபோதும் அவர் கைவிடாதபடி
நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். எல்லாரும் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து எல்லாரும் எப்பொழுது வேண்டுகிறதோறும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி இந்த முகநூல் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இந்த காலங்களில் சமூகத்திலே தாழ்த்தி கர்த்தர் நம்முடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிப்படியாய் ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். உண்மையாகவே தேசத்தை மீட்டு தேசத்துக்கு ஆண்டவர் சேவத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம் பாவங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கையிடுவோம். தேவன் மனமிறங்கி நம்முடைய தேசத்துக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிட முடியாது. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை சோதரிப்போமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பரேசுவின் அன்பு அது அளவிட முடியாது. கடற்கரை மணலை கணக்கிடலாம் அவர் அன்புக்கிடேது. அன்பரேசுவின் அன்பு அது அளவிட முடியாது, அளவிட முடியாது. அன்பரேசுவின் அன்பை அளவிட முடியாது. கடற்கரை மணலை கூட நாம் அளந்து விடலாம். அவர் அன்புக்கு அளவே கிடையாது. தேவனை போதும் அன்பாய் இருக்கிறவர். நாம் ஒருவருக்கு ஒரு அன்புள்ளவர்களா இந்த காலத்தில் ஒப்புக்கொடுத்து தேவனை ஆராதிப்போமா. அன்பரேசுவின் அன்பு அது அளவிட முடியாது. கடற்கரை மணலை கணக்கிடலாம் அவர் அன்பு மீது. அன்பரேசுவின் அன்பு அது அளவிட முடியாது. கடற்கரை மணலை கணக்கிடலாம் அவர் அன்பு மீது. அன்பரேசுவின் அன்பு அது அளவிட முடியாது. சிலுவை நாயகன் சிந்திய ரத்தம் அன்பாய் வழிகிறது. சிறுமைப்பட்ட ஜனங்களை மீட்க அவர் ரத்தம் போகின்றது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்படி ரத்தம் இன்று ஒவ்வொரு மீதும் சிந்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த கொடிய வேத சாதனை கட்ட நிர்மலமாக்க முடியாது என்று நாம் ஒப்புக்கொடுப்போம். சிலுவை நாயகன் சிந்திய ரத்தம் அன்பாய் வழிகிறது. சிறுமைப்பட்ட ஜனங்களை மீட்க ரத்தம் போகின்றது. சிலுவை நாயகன் சிந்திய ரத்தம் அன்பாய் வழிகிறது. சிறுமைப்பட்ட ஜனங்களை மீட்க ரத்தம் போகின்றது. அன்பரேசுவின் அன்பு அது அளவிட முடியாது. கடற்கரை மணலை கணக்கிடலாம் அவர் அன்பு மீது. அன்பரேசுவின் அன்பு அது அளவிட முடியாது, அளவிட முடியாது. பாவம் பெருகின இடத்திலே தேவ கிருபை வெளிப்பட்டது. அவர் மீறலை போட்ட சிலுவையிலே அப்படியே ரத்தம் வெள்ளமாய் பாய்ந்து கொண்டிருக்கிறது. இன்று நம் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே இந்த தேசத்திற்கு சேவத்தை கொடுக்கிறார். இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே இந்த கொடிய ஆண்டவரே தொற்று வியாதியினாலே அநேகர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஆனாலும் கர்த்தர் எங்கள் மீது கிருபை வைத்து எங்களை பாதுகாத்து வருகிற உமக்கு சோதனை என்று சொல்லி எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். பாவம் பெருகின இடத்தில் தேவ கிருபை வெளிப்பட்டதே. மீறுதல் போக்க சிலுவையிலே ரத்தம் வெள்ளம் போகிறதே. பாவம் பெருகின இடத்தில் தேவ கிருபை
கலவையை இயேசு உனக்காய் அளந்து கொண்டிருக்கிறார். நீ அழாதே, நீ அழாதே என்று சொல்லி ஆண்டவரை ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த தேசம் முழுவதும் கண்ணீரோடு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம் கண்ணீரை குறைக்கிறவராய் இருக்கிறார். ஆணிகள் அடித்து தொங்கிய போது தனக்காயவில்லையே, கல்லர்கள் நடுவில் கதறிய இயேசு உனக்காய் அழுகின்றார். ஆணிகள் அடித்து தொங்கிய போது தனக்காயவில்லையே, கல்லர்கள் நடுவில் கதறிய இயேசு உன்னை மீட்கின்றார். அன்பர் இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது. கடற்கரை மணலை கணக்கிடலாம் அவர் அன்பு தீரேது. அன்பர் இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது. கடற்கரை மணலை கணக்கிடலாம் அவர் அன்பு தீரேது. அன்பர் இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது. அளவிட இந்த கொடிய வைரஸானது நம் தேசத்திலே பரவாதபடி இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் கர்த்தர் மீட்டு அவருக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி இந்த நல்ல பரிசுத்த பிள்ளையிலே நம்முடைய சமூகத்திலே நாம் தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே அவர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். ஒவ்வொருவரும் இன்றைக்கு அவனுடைய சமூகத்திலே வீடுகள் தோறும் இன்றைக்கு அமர்ந்து கொண்டு இன்னைக்கு இந்த முகநூல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நீ கலங்காதே, திகையாதே. நாம் உன் தேவன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் தேர்ச்சி வருகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கலாம், நன்றி சொல்லாமல் ஒரு நாளும் இருக்கவே கூடாது. அப்பா, எத்தனையோ மக்கள் இன்றைக்கு மடிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் எங்கள் மீது நீ கிருபை வைத்தாண்டவரே, எங்களை நீ பாதுகாத்து, என் மக்களை பாதுகாத்து, என் திருச்சபை மக்களை பாதுகாத்து, என்னுடைய ஈசே ஸ்தாபனத்தை பாதுகாத்து, என்னுடைய பேராயரை பாதுகாத்து, என்னுடைய மிஷன் கமிஷனரை பாதுகாத்து, அப்பா உடைய கரத்தில் ஆண்டவரே, உடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளியில் ஆண்டவரே, இந்த பரிசுத்த வேளையில் ஆண்டவரே, யாரெல்லாம் உம்மை நோக்கி ஆண்டவரே மன்றாடி கதறுகிறார்களோ ஒவ்வொருவரை கர்த்தர் விடுவிப்பீராக ஆண்டவரே. சபை மக்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் பாதுகாப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் வேலையடைத்து பாதுகாப்பீராக. இந்த கொடிய வைரஸானது, தொற்று வியாதியானது ஆண்டவரே மக்கள் மீது பரவாதபடி உம்முடைய இரத்தத்தை தொழித்த ஆண்டவரே கர்த்தரை விடுவிக்கும்படியாய் துதிக்கிறோம். மீண்டும் நாங்கள் ஆண்டவரே ஆராதனையிலே ஒன்று கூடி போய் ஆராதித்த பொழுது எல்லா முகங்களும் பிரகாசம் அடையும்படியாக தேவ பிரசன்னத்திலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. உன் கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். அன்பு ஊழியர் ஆண்டவரே, இதை இக்கட்டான சூழ்நிலையிலும் அப்பா உமக்கு எப்படியாவது ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவரே
அப்பா நாங்கள் ஒரு பகுதியிலே ஆண்டவரே அரசியல்வாதிகளுக்காக ஆண்டவரே அரசு சட்டத்திற்காக பயந்து ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா நீர்தான் எங்களை விடுவிக்க போகிற தெய்வம் ஆண்டவரே. ஐயாவையும் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்து வேலையடைத்து ஆண்டவரே உம் திவ்ய கரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரே இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இல்லங்கள் தோறும் இன்னைக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ பிரசன்னம் நிரப்பும்படியாக அப்பாவின் கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இன்னைக்கு ஆலயத்தில் ஆண்டவரே எங்கே 2-3 பேர் நாமத்திலே கூடுகிறார்கள் அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்னது போல இன்னைக்கு அவ்வண்ணமாய் நாங்கள் காணப்படுகிறோம். 2-3 பேர் தான் ஆண்டவரை எங்க ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உடைய கிருபை இறங்கி ஆண்டவர் ஆளுகை செய்யும்படி ஆசீர்வதிக்கிறோம். இதனால் நாங்கள் கேட்க போற செய்தி ஆண்டவரே அப்பா இல்லங்கள் தோறும் இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களுடைய இருதயத்தையும் தொடுபடியாக அவர்களுக்கு பாதுகாப்புடைய வார்த்தை இருக்கும்படியாக அப்பாவின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இன்னைக்கு கலந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த முகநூல் தொலைக்காட்சி ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைக்காக இசைக்கறி வாசிக்கிற ஒரு தம்பிக்காக ஆண்டவரே உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் பரிசுத்த நாளின் காலை ஆராதனையில நாம் ஆண்டவரை விடுதலையோடு ஆராதித்து நன்றி செலுத்தும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டுடைய மாறாத பிரசன்னம் இந்த துதி வேளையிலே இறங்கினதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலை வேளையிலும் பிரியமானவர்களே மீண்டும் ஒரு முறை எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டங்களை நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த தொற்று இன்னும் அதிகமாய் தேசத்தில் பரவி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில குறிப்பாக இந்த நாளிலிருந்து இன்னும் ஒரு சில தினங்கள் நாம் வெளியவே போகக்கூடாது, எதற்கும் எந்த சூழ்நிலைக்காகவும் வெளியவே போகக்கூடாது என்ற ஒரு அரசாங்கத்தினுடைய உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நேரடி வழியாக நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம். ஆண்டவரே நிக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் துரிதமாய் மாற வேண்டும். அப்பா நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்க வேண்டும், எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற வேளைகள் அதிகமாகிற பொழுது கர்த்தர் பெரிய மாற்றங்களை நம் வாழ்க்கையிலே கொண்டு வர இருக்கின்றார். இந்த காலை நேரத்தில் நம்முடைய தியானத்திற்கான வேத வசனத்தை வாசித்தோம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தையும் இன்னும் வேதத்தினுடைய ஒரு சில வசனங்களை நான் உங்களோடு கூட கோடிட்டு காண்பித்து ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை நாம் செய்கிற செயல்கள் மூலம் அவருக்காக உழைக்கிற உழைப்பின் மூலம் அவருக்காக அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கையின் மூலம் நம்மையும் நமக்கு உண்டானவைகளையும் அவருக்கு நாம் செலுத்துகிற பொழுது அல்லது நம்முடைய சில செயல்கள், நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் அது ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் நம்மை புகழ்ந்து பேசுகிறார், நம்மை மெச்சிக்கொள்கிறார். வேதாகமத்தில் அப்படிப்பட்ட சிலரை குறித்து நாம் வாசிக்க கூடுமானால் எதனாலெல்லாம் ஆண்டவர் சிலரை புகழ்ந்தார், பாராட்டினார், பெருமையாய் பேசினார், அவருடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது? பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த தொற்று
தேசத்தில் அதிகமாய் பரவக்கூடாதபடிக்கு அதிகமாக நம்ம எல்லாரும் எப்போதும் இல்லாதது போல இந்த நாட்களிலே, ஏன் தபசு நாட்களிலே கூட இல்லாதது போல இந்த நாட்களிலே நாம் உபவாசம் பண்ணுகிறோம், ஆண்டவரை தேடுகிறோம், நேரிலே பல ஊழியர்களுடைய நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நாம் செய்கிறதுனால யாருக்கு நன்மை வரப்போகிறது, யாருக்கு புகழ்ச்சி வரப்போகிறது என்று நாம் சற்று சிந்திக்க கூடுமானால், ஒரு சில நேரங்களில் அது உண்மையாகவே நம்முடைய சுயத்திற்காக செய்யக்கூடிய ஒரு சில காரியமாய் கூட இருக்கலாம். நமக்கு அந்த தொற்று பரவக்கூடாது, நம்ம குடும்பத்துக்கு பரவக்கூடாது, நம்ம பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி சில நேரங்களில் நம்முடைய தன்னிச்சையாக சுயத்திற்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியமாய் கூட இருக்கிறது. ஆனால் வேதாகமத்தில் சிலருடைய செயல்பாடுகளை பார்த்து ஆண்டவர் புகழ்ந்தார். அதை தான் நாம் லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே முதல் 4 வசனத்தில் வாசித்தோம். அதை நான் உங்களோடு கூட சில குறிப்புகளாக பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கின்றேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற பொழுது 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன், தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அநேக இந்த நாட்களிலும் கூட தாங்கள் செய்கிற உதவிகளை அல்லது சில காரியங்களை தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற வகையிலே, புகழ்ந்து கொள்ளுகிற வகையிலே ஈடுபடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மகிமை புகழ்ச்சி நமக்கு ஆண்டவரிடத்திலிருந்து வர வேண்டும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் சொல்லுகிறான், தன்னை தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்ட பவுலுடைய வாழ்க்கையில, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யூதர்கள் மத்தியில விருத்த சேதனம் செய்வது மிக முக்கியமானதாக இருந்தது. அதை அவர்கள் மேன்மையாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசு கிறிஸ்துவுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால கழுவப்பட்ட பிறகு, விருத்த சேதனம் என்பது முக்கியமானது அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையில புகழப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல. நாம் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே முக்கியம். அது ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை அவர் இங்கே சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு மனுஷனால் வருகிற புகழ்ச்சியோ, பாரம்பரிய செயல்பாடுகளினால் வருகிற புகழ்ச்சியோ நமக்கு மேன்மை அடைய வைக்காது. ஆண்டவர் நம்மை நம்முடைய செயல்களின் நிமித்தம், நம்முடைய மனமாற்றத்து நிமித்தம், நம்முடைய வாழ்க்கை நிமித்தம் ஆண்டவர் புகழ வேண்டும். வேதாகமத்தில் அடிக்கடி நாம் இந்த பகுதியை வாசிக்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு அநேக உவமைகள் வழியாக அநேக போதனைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 2 பேர் ஜெபிக்கிறார்கள். அதுல ஒருவன் நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக சிலரை எண்ணி ஜெபிக்கிற பரிசேயனை குறித்து ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். லூக்கா 18ஆம் அதிகாரம், முக்கியமாக 11, 12 ஆகிய 2 வசனத்துல பார்க்கிற பொழுது, தன்னுடைய
கிறிஸ்துவ செயல்பாடுகளை தானே சொல்லிக்கொண்டு அதை புகழ்ச்சியாக ஆண்டவருக்கு முன்பாக ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். தான் செய்கிறதை, பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்காக எதை செய்கிறோமோ அது கர்த்தர் பார்க்கிறார். நாம் அவருக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த பரிசேயன், நான் வாரத்தில் 2 தரம் உபவாசம் பண்ணுகிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் தசமபாக செலுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி அவன் ஜெபிக்கின்றான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஜெபத்திலே பரிசேயன் தன்னைத்தானே தன்னுடைய பக்தியை குறித்து, தன்னுடைய நேர்மையை குறித்து, நான் நல்லவன் என்பதையும் நான் சிறந்தவன் என்பதையும் பிறரை காட்டிலும் நான் எக்ஸ்ட்ராடினரியா நான் கிறிஸ்துவ ஜீவியத்தில் நான் செயல்படுகிறேன் என்று சொல்லி தன்னை மேன்மையாக, பிரியமானவர்களை, மனுஷனிடத்தில் சொல்லவில்லை, ஜபத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்லுகின்றான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. 2 பேர், பரிசேயன், ஆயக்காரன். ஆயக்காரன், நான் ஒரு பாவி, நான் வானத்திற்கு நேராக என் கண்களையும் ஏறெடுக்க துணியாத நிலையிலே இருக்கிறேன் என்று மார்பிலே அடித்துக் கொண்டு, பிரியமானவர்களே, அவன் தன்னை தாழ்த்துகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். இந்த 2 பேரிலே ஆண்டவரால் புகழப்பட்டது யார்? தன்னை தாழ்த்தின இந்த ஆயக்காரன். காரணம் என்ன? அவன் தன் நிலையை உணர்ந்து கொள்கிறான். நான் யார் என்பதை உணர்ந்து கொள்கிறான். செய்த தவறுகள் என்ன என்பதை ஒப்புக்கொள்கின்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 64ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 64 6ஆம் வசனம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய வாழ்க்கையில நம்மை நாமே மெச்சிக்கொள்கிறதும் புகழ்ந்து கொள்கிறதும் பாராட்டிக் கொள்கிறதும் ஏராளமாக இன்றைக்கு கிறிஸ்துவ ஜீவியத்தில், கிறிஸ்துவர்கள் மத்தியில், ஊழியக்காரர்கள் மத்தியில், விசுவாசிகள் மத்தியில் பெருகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மனுஷர்களால் புகழப்படுவதை பெருமையாக கொள்கின்றோமா? மனுஷர்கள் நம்மை குறை சொல்லாமல் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறதை பெருமையாக கருத வேண்டுமா? மனுஷனுடைய நினைவுகள் அழுக்கானவைகள், அது ஒரு கந்தையை போல் இருக்கிறது. அவர்களுக்கு பிரியமானவர்களை புகழ்ந்து பாராட்டுவதும், பிரியமில்லாதவர்களை இகழ்ந்து பேசுவதுதான் அவருடைய மனிதனுடைய நீதியாக இருக்கிறது. இதுதான் அவர்கள் காலம் தொட்டு செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சரியாக கணக்கீடு செய்கிறவர், மனுஷனை போல அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம் வேதாகமத்தில் ஆண்டவரே சிலரை புகழ்ந்து மெச்சி கொண்டிருக்கிறார். அவர்களை குறித்து நாம் தியானித்து ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளப் போகின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவரால், நம் தேவனால், நம் கர்த்தரால் புகழ்ந்து பாராட்ட போகின்றோமா? அல்லது அழுக்கான கந்தையை போல இருக்கிற இருதயத்தின் சிந்தை உடையவர்களால் நாம் புகழ்ந்து பாராட்ட போகின்றோமா? ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிற பொழுது,
ஆதியாகமம் 22:12. பிரியமானவர்களே, இந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தினுடைய சம்பவத்தை நாம் எல்லாரும் அறிவோம். ஆபிரகாமுக்கு பிரியமானவர்களே 99 வயது உடையவனாக மாறுகிற பொழுது வாக்குத்தத்தம் பண்ணின ஈசாக்கை பிரியமானவர்களே ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். ஈசாக்கு வளர்ந்து வாலிப பருவத்தை அடைகிற பொழுது ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். உன்னுடைய ஏக புதல்வனை, ஒரே மகனை நீ எனக்காக தகன பலி செலுத்து என்று சொல்லி சற்றேனும் அதுல தன்னை மாற்றிக்கொள்ளாமல் ஆண்டவருக்கு அப்படியே கீழ்ப்படிந்து பிரியமானவர்களே ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையான ஈசாக்கை அவன் பலியிடுவதற்கு அவன் ஆயத்தப்படுத்தி தன் மகனை கொண்டு போகின்றான். அவன் பலிப்பீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனை அந்த கட்டையின் மேலே தன் கைகளை ஈசாக்குடைய கை கால்களை கட்டி அந்த பலிப்பீடத்தின் மேலே அவன் கிடத்துகின்றான். ஒன்றும் மாறவில்லை. கர்த்தர் எதையெல்லாம் செய்ய சொன்னாரோ, எங்கெல்லாம் போய் இதை செய்ய சொன்னாரோ அதை அப்படியே செய்து கொண்டு ஈசாக்கை பலியிடுகிறதற்கு அவன் பிரியமானவர்களே தன் கரத்தில் இருக்கின்ற அந்த கத்தியை ஓங்குகின்றான். இந்த சூழ்நிலையில தான் ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய தூதனுடைய சத்தத்தை கேட்கின்றான். ஆபிரகாமே என்று கூப்பிடுகிறார். உடனே ஆபிரகாம் தூதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மறு உத்தரவு சொல்லுகிறார். நீ உன் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு நீ ஒன்று செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் வேக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறார். தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று ஆண்டவர் தூதன் வழியாக ஆபிரகாமுடைய செயலை பார்த்து புகழ்கிறதை பார்க்கிறோம். சற்று சிந்தித்து பாருங்க. இது ஒரு சாதாரணமான ஒரு செயல் அல்ல. ஒரு சாதாரணமான ஒரு அற்பமான செயலை செய்துவிட்டே நாம் மெச்சிக்கொள்கிறோம். யாராவது இதை செய்யக்கூடுமா இந்த நாட்களிலே? அப்படிப்பட்ட சிந்தை வர முடியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தன்னுடைய விலையேற பெற்ற ஒரே புதல்வன அது ஆண்டவர் கொடுத்த மகன் என்பதை உணர்ந்து கொள்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதாகமத்துல பயப்படுகிறவர் இங்க ஆண்டவர் சொன்னார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது நான் அறிந்திருக்கிறேன். பயப்படுகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பானா? தனக்கு உண்டானதை கொடுப்பான். இங்க ஆபிரகாம் தனக்கு உண்டான மகனை கொடுத்தான். ஆண்டவர் சொன்னார், உன் சொந்த பட்டணத்தை விட்டு நான் சொல்லுகிற தேசத்துக்கு நீ போ. பயப்படுகிறவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான். எங்க போக சொல்றாரோ அங்க போவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கீழ்ப்படினால பயப்படுகிறதுனால நாம் எத்தனை பேர் ஆண்டவரால் புகழப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 6:13. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கு
ஆராதனை செய். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிற பொழுது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் இந்த ஆபிரகாமை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்க கூடுமானால் பயப்படுகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறானா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்போதும் எல்லாவற்றிலும் ஆண்டவரை முதன்மையாக வைக்கக்கூடியவராய் இருப்பார். இன்னும் ஒரு சம்பவம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18 20 வசனங்கள் வரை வாசிக்கிற பொழுது எல்லாவற்றிலும் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தன்னை ஆசீர்வதித்த ஆசாரியனான சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்குக்கு எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுக்கிறவனாயிருந்தான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலகட்டத்திலும் எல்லாவற்றிலும் தன்னை ஆசீர்வதிக்கிற, தன்னை பாதுகாக்கிற, தன்னை குறையில்லாமல் வழிநடத்துகிற நம்முடைய ஆண்டவருக்கு இதோ இந்த ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில, தடை உத்தரவு இருக்கிற சூழ்நிலையில, வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில, இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை போஷித்து இருக்கிறார். எத்தனை பேர் நாம் அறிகின்றோம்? எத்தனை பேர் ஆண்டவருடைய அற்புதமான செயலை நாம் மெச்சிக்கொள்கிறதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம்? இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உங்களை நம்பி உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை தாங்குவதற்கு எத்தனை பேர் நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம்? நம் தேவை சந்திக்கப்பட்டு விட்டால் போதும், நமக்கு குறைவில்லாமல் நடத்தப்பட்டால் போதும். மிஷனரிகள் எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட நிலையில இருந்தா என்ன, அவங்க பசியா இருந்தா என்ன, பட்டினியா இருந்தா என்ன, வருஷம் மாதந்தோறும் நாம் தாங்குகிற ஊழியத்தை செய்தால் செய்ய கட்டி என்ன, நாம குறைவில்லாமல் இருக்கிறோமா? பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையில 40 நாட்கள் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில இந்த ஒரு மாதத்திலேயே நாம் குறைவுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் வருகிற காலங்கள் எப்படிப்பட்ட நிலையில இருக்க போகிறது? இந்த ஒரு மாதமே நாம ஆண்டவரை மறுதளிக்கக்கூடிய நிலைக்கு போய் விடுகிறோம். ஆண்டவருடைய எப்போதும் படைக்கின்ற, எப்போதும் கொடுக்கிற காணிக்கைகளை கொடுப்பதற்கு தயக்க முடியவர்களாக இருக்கிறோம். நாம் ஆண்டவரால் புகழ்ந்து பேசப்படுவது எப்படி? ஆபிரகாம் தன்னுடைய பய பக்தியினால, கீழ்ப்படுகிறதுனால ஆண்டவர் ஆபிரகாமை புகழ்ந்தார். இரண்டாவதாக என்னாகுமோ 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். என்னாகும் 12ஆம் அதிகாரம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். இரண்டாவதாக நம்முடைய ஆண்டவர் புகழ்ந்த ஒரு மனிதன், உண்மையினால் புகழப்பட்ட மோசே. தன் பணியிலே உண்மை, ஆண்டவர் கொடுத்த இந்த உன்னதமான பொறுப்பிலே அவன் உண்மையாய் இருந்தான். தன் மக்களிடத்தில் உண்மையாய் இருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறதிலே உண்மையாய் இருந்தான். தன் மக்களுக்காக பாரப்படுகிறதிலே உண்மையாய் இருந்தான். என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன், எங்கும் அவன் உண்மை உள்ளவன். உண்மையினால கிறிஸ்துவ ஜீவியத்தில், கிறிஸ்துவர்கள் என்றால் நம்மிடத்தில் பிறர் எதிர்பார்ப்பது உண்மை, நேர்மை, நம்பிக்கை, நாணயம். கிறிஸ்துவ ஜீவியத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் காற்றில பறக்கிவிட்ட ஒரு நிலையில தான் அநேகருடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. நான் நேரம் கருதி பிரியமானவர்களை சுருக்கமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கின்றேன். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலமும் நான் இவர்களை அழித்து போடவும்
நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே ஆண்டவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வருவதற்கு நாட்கள் உருண்டோடினபடினால இவர்கள் தங்களுக்குள்ளே பிரியமானவர்களை கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அவர்கள் வழிபாடு செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். இது தேவனுடைய சமூகத்தில் மிகவும் எரிச்சலை ஏற்படுத்துகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் மோசையோடு கூட பேசுகிறார். இந்த ஜனங்களை பார்த்து இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் இருக்கிறார்கள், ஆகவே நான் இவர்களை அழித்து போட போகிறேன். நீ எனக்கு உண்மையா இருந்த நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி விடுவேன், நான் உன்னை உயர்த்தி விடுவேன், அதை இந்த ஜனங்களை நான் அழித்து போட்டு விடுவேன். இவங்க வணங்கா கழுத்துள்ளவர்களா இருக்கிறாங்க. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, குந்தி குந்தி வாழ்கிறாங்க. என்னை மறந்து அவர்கள் தங்களுக்கு ஒரு வழிபாடு பலிப்பீடங்களை கட்டி அவர்கள் கன்றுக்குட்டி வழிபாடுகளை செய்வதற்கு ஆயத்தமாகிவிட்டார்கள் என்று பிரியமானவர்களே, மோசேயினிடத்துல ஜனங்களை குறித்து கடிந்து கொள்கிறார், அழித்து போடுவேன் சொல்லுகிறார். இந்த சூழ்நிலையிலும் கூட இந்த ஜனங்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை பெற்ற மோசே ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறார். ஆண்டவரே, என்னை ஒரு பெரிய மனுஷனாய் மாற்றுவது எனக்கு இப்போது முக்கியம் அல்ல. நீங்கள் தயவு கூர்ந்து உம்முடைய வல்லமைகளை கிரியினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவது என்ன? அவர்களை தயவாக மன்னித்து விடும். அவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டும் சொல்லி நினைத்த தீங்க மாற்றிக்கொள்ளும் என்று சொல்லி பிரியமானவர்களே, மோசே ஆண்டவரிடத்துல முறையிடுகிறார். வேதத்துல வாசிக்கிறோம், மோசே ஆண்டவரிடத்துல முறையிட்ட போது இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்தை, அதனால வந்த ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய கோபத்தை, உக்கிரகத்தை ஆண்டவர் மன்னித்து விடுகிறார், அல்லது அதிலிருந்து திருப்பி விடுகிறார். பாருங்க, 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இதற்கு காரணம் யாரு? மோசே தன்னுடைய உண்மையை ஒரு உண்மை உத்தமமான இருந்தபடினால தன் ஜனங்களை அழித்து விடாதபடிக்கு பிரியமானவர்களை ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறார். இந்த நாட்களிலும் கூட ஏராளமான ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார். 26ஆம் தேதி இந்த நாளின் காலை வேளையில அமெரிக்க தேசத்துல 53,000 பேருக்கு மேலாக மரித்து போயிருக்கிறார். 10 லட்சத்திற்கு கிட்ட இந்த கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு மட்டும் ஏறத்தாழ 2,500 பேர் இந்த காலை நேரத்தில் மரித்து போயிருக்கிறார். இவ்வளவு மிக கொடிய ஒரு வியாதியாக பரவி கொண்டிருக்கிறது, அதி தீவிரமாய் பரவி கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தப்பிதங்களுக்காக யாராவது கர்த்தரிடத்தில் முறையிட வேண்டும். இந்த ஜனங்களுடைய பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, நீங்க உங்களை அழிப்பேன்னு சொல்லி நீங்க உங்க உக்கிரகத்தை நீங்க வெளிப்படுத்தாதபடி இந்த தீங்கு நிமித்தம் நீங்க மனஸ்தாபப்படும் ஆண்டவரே, நீங்க உங்களுடைய சிந்தையை உங்களுடைய செயலை மாற்றிக்கொள்ளும் என்று பிரியமானவர்களே, ஒரு மோசையை போல முறையிடக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். தன் உண்மையினால புகழப்பட்ட மோசே தனக்கு பொறுப்பு வருகிறது, தான் உயர்த்தப்பட போகிறேன், நான் பெரிய ஜாதியாய் மாற்றப்பட போகிறேன் என்று சொல்லி தன் சொந்த ஜனத்தை அவன் காட்டி கொடுக்கவில்லை. நீங்க எப்படியாவது அழிந்து போங்க என்று சொல்லி பிரியமானவர்களை விட்டுவிடவில்லை. பொறுப்பு முக்கியம் அல்ல, பதவி முக்கியம் அல்ல. என் ஜனம் அழிந்து போகாதபடிக்கு, என் ஜனம் மாண்டு போகாதபடிக்கு, என் ஜனம் அவருடைய பழைய நிலையிலே போய்விடாதபடிக்கு அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முறையிடுகின்றோம்.
மூன்றாவதாக யோபுவை குறித்து வாசிக்கிறோம். யோபுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். பிரியமானவர்களே, தன் வாழ்க்கையினால புகழப்பட்ட யோபுவை குறித்து நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மூன்றாவதாக தன் வாழ்க்கையினால புகழப்பட்ட யோபுவினுடைய செயலை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய்? நான் பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன். நீ என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உன்னை அழிக்க எத்தனை பண்ணினாயோ, அவனை குறித்து உனக்கு தெரியுமா? ஆண்டவர் சொல்றார். தன் நண்பனை குறித்து நண்பன் சொல்லல, தன் பெற்றோர் பிள்ளைகளை குறித்து சொல்லுவதை போல சொல்லல. ஆண்டவர் தனக்கு உண்மையாயிருந்த ஒரு விசுவாசியை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் பூமியில அவனை போல ஒருவனும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு முகாந்திரமும் இல்லாம, ஒரு காரணமும் இல்லாம நீ அவனை நிர்மூலமாக்கும்படி நீ ஏவுகிறது என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள் உத்தமர்களாய் சன்மார்களாய் இருந்தா ஆண்டவரே அழிக்கிற சத்துருவை அவர்களை விட்டு விலக்குவார். ஆனால் நம்ம வாழ்க்கையில எதிலும் ஒரு காரியத்திலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களாக நாம் இருந்தா நமக்கு அது அழிவாக தான் மாறிவிடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, மூன்றாவதாக தன் வாழ்க்கை நெறி. கிறிஸ்துவர்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. எப்படிதான் வாழ்ந்துடலாம் என்பது அல்ல, இப்படிதான் வாழணும்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதுதான் வாழ்க்கை முறை, இப்படிதான் நாம் இருக்கணும்னு சொல்லி பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யற செயலினால, உங்களுடைய பயபக்தியினால, உங்களுடைய அன்பினால, பிறருக்கு உதவுகிற எண்ணத்தினால, பிறரை நேசிக்கிற எண்ணத்தினால, எல்லாவற்றிலும் உத்தமமும் சன்மார்க்கமும் தேவனுக்கு பயப்படுகிற பயமும் உடையவர்களாக இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? நான்காவது கடைசியுமாக நாம் வாசித்த லூக்கா 21ஆம் அதிகாரம் 1-4 வசனத்தை பார்க்கிறோம். அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதை ஆண்டவர் பார்த்தார். இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கலும் அதிகமாய் போட்டால் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் பிறர் காணிக்கை போடுகிறதையும் பார்க்கிறார், அந்த ஏழை பெண்மணி காணிக்கை போடுகிறதையும் பார்த்தார். இங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள். இவ்வளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டார். ஆண்டவர் புகழ்ந்ததற்கான காரணத்தை சொல்லுகின்றார்.
இந்த 3வது வசனத்துல மற்ற எல்லாரையும் பார்க்கலாம் அதிகமாய் போட்டால் என்று ஆண்டவர் ஏராளமான மக்கள் கூடியிருக்கிற இடத்துல ஒரு ஏழை பெண்மணியை புகழ்ந்து பேசுகிறதை பார்க்கிறோம். அங்கே அநேக வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள், செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள், இந்த ஆலயத்தை கட்டினவர்கள் இருக்கிறார்கள், ஆலயத்தை பராமரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அந்த சூழ்நிலையில ஒவ்வொருவருக்கும் ஒரு சூழ்நிலை வரும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட நிலையில எந்த தொழிலும் செய்ய முடியல, எந்த வேலைக்கும் போக முடியல, ஆட்டோ ஓட்ட முடியல, அவங்க சுய வேலை செய்ய முடியல. பிரியமானவர்களே, தொழில்கள் வியாபாரங்கள் எல்லாம் முடங்கி போயிருக்கிறது. நம்ம கிட்ட பணமே இல்லை, இதுதான் உண்மை. இருக்கிற நிலை அதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு தாயார் நேற்று என்னை சந்திக்க வந்திருந்தார். ஐயா, எனக்கு எத்தனை சூழ்நிலை வந்தாலும் நான் மாதந்தோறும் ஆண்டவருக்கு நான் கொடுக்கிற தசமபாகத்தை கொடுத்து விடுவேன். இந்த மாதம் எப்படி கொடுப்பது என்று சொல்லி நான் தயங்கி கொண்டே இருந்தேன். பல முறை நான் இந்த சர்ச்சு பக்கம் வந்தேன், ஆனால் எனக்கு தசமபாகம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த உணர்த்துதலே இல்லாமல் இருந்தேன். இந்த மாதத்துக்கான ஊதியத்தை நான் பெற்றுவிட்டேன், ஆனால் தசமபாகம் மட்டும் வைக்கவே இல்லை. எப்பெல்லாம் நான் இப்படி செய்யணும், உடனே அது எங்கள் குடும்பத்துக்கு சாபமாக மாறிடும். என்னுடைய கணவர் மிகவும் பலவீனப்பட்டு விட்டார். நான் பதவி போய்விட்டேன். ஐயோ, ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். உன் மகனே, மகளே, உனக்கு தேவையானதை நான் சந்தித்தேன். நீ எனக்கு கொடுக்க வேண்டிய என் ஊழியத்திற்கு செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யாமல் நீ அமைதியா இருக்கிறது என்ன? பதறி போயிட்ட. இனியும் ஒரு நிமிஷம் கூட என் கையில ஆண்டவருடைய காணிக்கையை நான் வைத்துக் கொண்டிருப்பது தவறுன்னு சொல்லி அவர்கள் ஓடி வந்து கண்ணீரோடு கூட பிரியமானவர்களை படைத்தார். அவர்கள் என்ன சொல்லி படைத்தார்கள் தெரியுமா? முதல்ல, ஐயா, நான் செய்த இந்த தப்பை ஆண்டவரிடத்துல மன்னிக்கும்படி நீங்க கேட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லி பிரியமானவர்கள் அவர்கள் ஜெபிக்க சொன்னார். அப்படி ஏழ்மை நிலையிலும் கஷ்டப்படுகிற நிலையிலும் எத்தனையோ பேர் நான் இந்த நாட்களில் பார்த்திருக்கிறேன். இந்த ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட நிலையில தாய்மார்கள் ஆண்களை காட்டிலும் இந்த தாய்மார்களுக்கு இந்த ஊழியத்தை தாங்கணுன்ற அந்த பெரிய பாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மிஷினரிகளை தாங்கணும், ஏழை பிள்ளைகளை தாங்கணுன்ற பாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம இந்த தசமபாகம் கட்டினா தானே அசஸ்மெண்ட் கட்ட முடியும்னு சொல்லி பாரத்தோடு ஓடி வந்து கட்டுகிற சிலர் நமக்கு எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட, ஆமா ஊரடங்கு இருக்குது, வேலையே இல்லை, எப்படி கட்ட முடியும் என்று நாம் கேள்வி எழுப்பக்கூடியவர்களாக இருக்கும். ஆனால் ஒரு குறையும் இல்லாமல் ஆண்டவர் இந்த 26 நாள் வரையும் வேலைக்கே போல. யோசித்து பாருங்க, நம்ம ஆண்டவர் அற்புதமாக நடத்தி இருக்கிறாரு. இப்போ நடத்தின தேவனுக்கு நம்ம நன்றியற்றவர்களாக இருந்தால் அது சரியானதா இருக்குமா? இந்த மாதம் முடிய போது ஒருவேளை இப்படியே காலம் போச்சுன்னா எப்படி நடக்கும்? ஆண்டவர் நம்மை பார்த்து கேள்வி கேட்க மாட்டாரா? ஏழை பெண்மணி ஆண்டவர் புகழ்வதற்கு காரணம் என்ன? தன்னுடைய ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் போட்டு விட்டான். அதனாலதான் புகழ்ந்தான். அடுத்த வேலை ஆகாரத்துக்கு இல்லை, இருந்த 2 பணத்தை அங்க காணிக்கை பெட்டியிலே போட்டு விட்டு அவள் வெறுமையாய் போகிறான். நீங்க உங்க மணி பர்ஸ்ல இருக்கிறத போட்டுட்டு நீங்க தேவ சமூகத்தை விட்டு நீங்க வெறுமையாய் போறீங்கன்னு சொல்லி நீங்க உங்க எண்ணத்துல நினைத்தீங்கன்னா, பிரியமானவர்களை, நீங்க போட்டது எங்கன்னு சொல்லி நீங்க யோசித்து பார்த்தா போதும், அதுக்கான ஆசீர்வாதம் உங்களுக்கு தேடி வந்தோம். அல்லேலூயா. தன்னுடைய ஈகையினால, கொடுக்கிற குணத்தினால புகழ்ந்த ஒரு ஏழை விதவை, கணவரற்ற ஒரு பெண்மணி, 2 காசு எல்லாவற்றையும் காட்டிலும் அதிகமாக இருந்தது, வறுமையில கொடுத்தார். இன்றைக்கு கொடுக்கிறதுக்கு எப்படி சாக்கு போக்கு சொல்றோம்? எத்தனையோ வழி இருக்கிறது, எத்தனையோ வளர்ச்சியை கண்டிருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரால்
நாம் புகழப்பட போகிறது எப்படி? ஆண்டவர் நம்மை புகழ்ந்து பேச வேண்டுமானால் என்னுடைய செயல்கள் மனுஷனுக்கு முன்பாக அல்ல தேவனுக்கு முன்பாக பிரியமானவர்களே அது சிறந்ததாக இருக்க வேண்டும். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை எமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் கடைசியாக ஆராதனையை நிறைவு செய்வதற்கு முன்பாக பாடல் புத்தகத்திலே 271வது பாடலை பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அது. இதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பை மட்டும் நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் இந்த கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். வருகிற 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை வழக்கமான வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். நாம் தேவனுடைய ஆலயத்தில் வந்து இந்த ஆராதனையில் பங்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நம்முடைய வீடுகளிலிருந்து இந்த வாக்குத்தத்த ஆராதனையை வருகிற வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை இந்த வாக்குத்தத்த ஆராதனையில முகநூல் நேரலையிலே பங்கு பெற உங்களை அன்போடு பட்சமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல 3ஆம் தேதி மே மாதத்தினுடைய முதல் வாரத்திலும் காலை 8 மணியிலிருந்து நடக்கிற காலை ஆராதனையில் பங்கு பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சில சரணங்களை பாடி நாம் ஜெபிக்க போறோம். 271வது பாடல்.
நான் கஜேந்திரன் ஐயா சுருக்கமாக ஜெபிப்பார்கள். அதைத் தொடர்ந்து ஜெபித்து நாம் ஆசீர்வாதத்தை பெறுவோம். யாவரும் இந்த பரிசுத்த நாளின் காலை நேரத்திலே முகநூல் நேரலை வழியாக ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாம் ஜெப சிந்தையிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் நம் தேவைகளை சந்திப்பார், நம் பலவீனங்களை மாற்றுவார். இந்த புதிய வாரத்திலும் நம்மை அற்புதமாய் அவர் நம்மை போஷித்து நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபிப்போம். உன்னதமானவரே ஸ்தோத்திரம், மகிமையானவரே ஸ்தோத்திரம். இந்த ஏப்ரல் மாதம் சாமி 26ஆம் தேதியில் கர்த்தாவே இந்த ஞாயிறு ஆராதனை சாமி அப்பா தடைப்படாதபடி உம்முடைய உயர்கரலை கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி துதிக்க சோத்திரிக்க பாட ஜெபிக்க வேதவசனம் பகிர்ந்து கொடுத்த வேலைக்காக ஜெபிக்கிறோம்பா, துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். சாமி உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை எப்படிப்பட்ட நாள் அறிய புரிய எங்களுக்கு ஆண்டவரே கிருபை தந்து ஜீவனை தந்து பலனை தந்து காத்திருக்கிறவக்காக ஜெபிக்கிறோம்பா, துதிக்கிறோம். எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசங்களுக்காக எங்கள் ராஜ்யங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பாரத பிரதமருக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டு மந்திரிகளுக்காக ஜெபிக்கிறோம்பா, துதிக்கிறோம். இந்த தேசங்களுக்கு நல்ல காரியங்களை வெளிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம்பா, துதிக்கிறோம். அவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வசனத்தை அறியாத மக்கள் அறிந்து கொள்ளும் புரிந்து கொள்ள காரணங்களை தந்திருக்கிறவரை உமக்கு ஸ்தோத்திரம். நீ பயப்படாத திகையாத, நான் உன்னோடு கூட இருக்க சொன்னதே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் கூட கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பயத்தோடு வந்து சாமி உம்மை ஆராதிக்க துதிக்க கிருபை தந்திரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வாதம் எங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம். நாங்கள் உம்மாலே இந்த உலகத்தில் புகழப்பட, உம்மாலே ஆண்டவரே எங்களுக்கு மேன்மை வர, எங்களுடைய செயல்கள் எங்களுடைய கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கை முறை எங்களுடைய குணம் உமக்கு பிரியமானதாக இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நோக்கி ஜெபிக்கின்றோம். இந்த காலை ஆராதனையில நேரலை வழியாக நாங்கள் உண்மை துதித்துக் கொண்டிருக்கின்றோம். துரிதமாக ஆண்டவரே ஆலயங்களில் வந்து நேரடியாக உண்மை பணிந்து கொண்டு துதிக்க உதவி செய்த புதிய வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாளை காண்கின்ற அடியார்களை நீர் மனதார ஆசீர்வதிப்பீரார். பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே அவருடைய பலவீனங்களை மாற்றி பாவமுடைய புது பலத்தால் இடைக்கட்டும்படியாக உங்களை நோக்கி பார்க்கின்றோம். தேவையின் மத்தியில் இருக்கிறவங்களுடைய தேவையெல்லாம் கற்று சந்திப்பீனார். உபத்திரவங்களை மாற்று காட்டுகிறார். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் எல்லார் மீதும் உங்களுடைய கிருபை இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தகப்பனே, உடைய வழிநடத்துதல் உன்னதமானது என்பதை நாங்கள் இந்த புதிய வாரத்தில் உணர்ந்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். இந்த காலை நேரத்தில் நாங்கள் காலமே எழுந்து ஆயத்தமாகி உம்மை ஆராதித்து புகழ்ந்து பாடி துதித்து உடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிற எங்கள் மீது உடைய இரக்கத்தை காண்பித்தருளோம். மீண்டும் ஒரு முறை எங்களை தாழ்த்துகின்றோம். இந்த மாதத்தில் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய தேவைகளை நீ சந்தித்ததற்காக நன்றி. அதே போல ஆண்டவரே எங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட இந்த உன்னதமான இந்த ஊழிய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கும் அதனுடைய தேவைகள் சந்திப்பதற்கும் நாங்கள் வழக்கமாக செலுத்துகிற ஆண்டவரே உமக்கு பிரியமான காணிக்கைகளை ஒருவேளை எங்களால் முடியும் என்று சொன்னார் அதை நாங்கள் படைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். வாஞ்சியோடு அநேக சகோதர சகோதரிகள் அப்பா இந்த நெருக்கடியான நிலையிலும் கூட நான் என் தேவனுடைய ஊழியத்தை தாங்குவேன். இதோ திருச்சபையில அன்று ஏழை எளியவர்களுக்கு அப்பா ஸ்தோத்திரம் இந்த உதவிகள் செய்வதற்கும் நன்கொடைகளாக கொடுத்த உடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
திருச்சபை மூப்பர்களுக்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட பிரயாசங்களுக்காக ஸ்தோத்திரம். முன்னாள் மூப்பர்களுக்காக சபையில் எழுந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இளம் திருமணமான இளம் தம்பதிகள் இப்படிப்பட்ட இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே மனமொன்று கொடுத்ததை நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. அவர்கள் எல்லாரும் இங்கே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் உடைய மாறாத பிரசன்னம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். உடைய புது கிருபை எங்களை காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் ரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, தூய ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பாராக. சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.